வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 22ஆம் தேதி மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிகச் சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது ஒரு யோகம். 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால் இப்பொழுது திருமண தடை விலகும். மிக மிக சிறப்பான முறையிலே உங்கள் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருப்பீர்கள். தொழில் வளர்ச்சியால் கிடைக்கக்கூடிய வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இவை எல்லாம் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். கையிலே போதிய அளவு ரொக்கப்பணம் இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அமைதியாக இருக்க வேண்டும். ரொம்ப பேசாதீங்க. கோபம் வேற வரும். மூக்குக்கு மேலே சுருக்குன்னு கோபம் வரும். கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும். எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே கட்டுப்படுத்தணும். செல்லாத இடத்துல நீங்கள் கட்டுப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. உங்கள் கோபம் எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே கட்டுப்படுத்தணும். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அழகாக சொல்லுவார் வள்ளுவர். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். எனவே இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது இன்றைய தினம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். மிதுன ராசிக்கு இப்பொழுது ஒரு சிறப்பான நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் மற்றும் 5 குடைய சுக்கிரன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்திருக்கு. புதன் சுக்கிரன் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கு 5ஆம் இடத்துல. ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பதால் மிதுன ராசிக்கு நன்மை. குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவர்களிடமிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தால் அவர்களின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். நல்ல மதிப்பெண் வாங்குவார்கள் காலாண்டு தேர்வில். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சந்தோஷமான நல்ல நாளாக விளங்குறது. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு. வியாபாரிகளுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். அயல்நாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே வருமானம் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய பொருட்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நீங்கள் பெரிய வருமானத்தை பார்க்க முடியும். குறிப்பாக கிழக்காசிய நாடுகளுக்கு, மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளுக்கு இப்பொழுது நீங்கள் ஏற்றுமதி செய்வீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய வர்த்தகம் பெரிதாக நடைபெறும். இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 6ஆம் இடமான தனுசு ராசியிலே சந்திரன் இருக்கிறது என்பது ஒரு யோகம். 6 குடைவன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறது என்பது மற்றொரு முக்கியமான செய்தி. வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. தனஸ்தானாதிபதியாகிய 2 குடைவனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் சுகமான வாழ்க்கை வாழ்வீர்கள். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். உற்றார் உறவினர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து வாழக்கூடிய நல்ல நேரமாக இது விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 3ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது ஒரு யோகம். சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை இன்னும் சற்று பெரிதாக விரிவாக்கம் செய்யலாம் என்பதற்காக யோசித்து சில திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக செயல் வடிவம் பெறும். ஒரு நாள் அல்லது மறுநாள் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தத்தான் போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. பெரிய வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி இல்லை, பெரிய வளர்ச்சி தொழிலில் ஏற்படும். தொழிலை இன்னும் சற்று அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். வேடிக்கைகளும் கேளிக்கைகளும் மனிதனுக்கு தேவைதான். ஆனால் பொருளாதாரத்தை இழக்கும் விதத்திலே தொழிலை கோட்டை விடக்கூடாது. தொழிலில் எப்பொழுதும் ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணை விட ஆனந்த கோணேன்னா அந்த மாதிரி நமக்கு எது தொழிலோ அதை உடையக்கூடாது. அது கட்டியமாக பிடிச்சிட்டு இருக்கணும். அப்புறம் வெளியே போகிறது, வாசலில் போகிறது, சொந்தக்காரங்களை பார்க்கறது, நண்பர்களை பார்க்கறது, என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கட்டும். எல்லாம் வாழ்க்கையில் தேவைதான். எப்போதும் அப்படியே சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு 24 மணி நேரமும் பிஸ்னஸை பற்றி யோசிக்க சொல்ல. வேடிக்கைகள் கேளிக்கைகள் தேவைதான். ஆனால் தொழிலிலே கோட்டை விடக்கூடாது. உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது இட் ஷுட் நாட் பி அட் தி காஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷன். அதனால் அதை பத்திரமா பார்த்துக்கணும். எனவே இன்றைய நாள் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் வெகு சிறப்பாக சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள்.
கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம். பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும், தனலாபம் அதிகரிக்கும். தனஸ்தானத்திலே தனஸ்தானாதிபதியோடு ராசி அதிபதி இணைந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மை. வியாபாரம் சிறப்பாக நடைபெறும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். துலா ராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். 6 8ஆம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானவர்கள் கூட இப்பொழுது சாதாரணமாக நார்மலாக இருந்து விடுவார்கள். நார்மல் ஹெல்த்தில் இருப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், வியாபார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், செலவெல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும், நீங்கள் இல்லைன்னா மாடல போயிட்டே இருக்கும், கட்டுப்படுத்த வேண்டும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். குருவின் பார்வையிலே ராசி இருக்கிறது, 9 குடைவன் குருவின் வீட்டிலே இருக்கிறது 2ஆம் இடத்திலே. எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள், கலகலப்பாக சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தம் இருக்கும், ஆனால் ஆரவாரம் இருக்காது. மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் துள்ளி குதிக்க மாட்டீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சில பழைய நண்பர்களை சந்தித்து அவர்களோடு பேசி மகிழக்கூடிய வாய்ப்பு இன்று விருச்சிக ராசிக்கு ஏற்படும். ரொம்ப வருஷமாக கான்டாக்டில் இல்லாத ஒரு பழைய ஒரு நல்ல நண்பர், உண்மையான மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நண்பரை இன்றைய தினம் சந்திப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் நாள். பெரிய முன்னேற்றத்தை வியாபாரத்திலே இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு அருகிலே வரும். அருகில் வந்து நிற்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. 10 குடைவனும் 11 குடைவனும் 11ஆம் இடத்திலே இணைந்திருப்பது ஒரு யோகம். 10 குடைவன் 11ஆம் இடம் வந்து அங்கே 11 குடைய சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. புதன் சுக்கிரன் சேர்க்கை 11இல், இது ஒரு பெரிய யோகம். எனவே தனுசு ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே கணிசமான முன்னேற்றம், வியாபாரத்தை இன்னும் பெரிதாக வளர்ச்சி அடைய செய்வது பற்றிய ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து நிறைய மதிப்பெண் பெறுவார்கள். மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இப்பொழுது அதிகரிக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். புதன் சுக்கிரன் சேர்க்கை துலாமிலே ஏற்பட்டிருப்பது மகரத்திற்கு யோகம். மகர ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருது கேந்திரத்தில். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம். 5 குடைவனும் 9 குடைவனும் 10ஆம் இடத்திலே சேர்க்கை. எனவே மகர ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது முயற்சி செய்தால் எல்லா வேலைகளும் நடைபெறும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து நடக்காமல் முட்டுக்கட்டையாக இருந்த வேலைகள் கூட இப்பொழுது கொஞ்சம் முயற்சி செய்தால் நடந்துவிடும். ஏதாவது பாதியில் விட்டுருந்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், இப்போ நடக்கும். இப்போ டைம் நல்லா இருக்கு மகரத்துக்கு. மகர ராசிக்கு இப்பொழுது புதிதாக பல்வேறு இடங்களிலிருந்து பண வரவு ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்தோஷமான நாள், நல்ல நாள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க. எல்லா வேலைகளும் திட்டமிட்டபடி நடைபெறும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை, உறவுகள் இவை அனைத்தும் நன்றாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வருமானம் இவை அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு. நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே உங்களை திடீர்னு அப்படி மேலே தூக்கி வச்சிருவாங்க. டபுள் ப்ரமோஷன் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வேறு யாருக்கோ போக வேண்டிய ஒரு சனிக்கிழமை நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு பதவி கிடைச்சல நீங்க நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நடைபெறும் தொழில் ரீதியாக மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் பல நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது. திருமணமாகாத மீனராசினருக்கு திருமண தடை பேச்சுவார்த்தை நடைபெறும். உங்களுக்கு மன முறையிலே உங்கள் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியால் கிடைக்கும் நல்ல வருமானம், பொருளாதார வாழ்க்கை இவை எல்லாம் சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் வாங்கல் சீராக அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல அளவு ரொக்க பணம் இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள்.
ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அமைதியாக இருக்க வேண்டும். ரொம்ப பேசாதீங்க. கோபம் வேற வரும், மூக்குக்கு மேலே சுருக்குன்னு கோபம் வரும். கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும். எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே கட்டுப்படுத்தணும். செல்லாத இடத்துல நீங்கள் கட்டுப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. உங்கள் கோபம் எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே கட்டுப்படுத்தணும். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அழகாக சொல்லுவார் வள்ளுவர். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். எனவே இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது இன்றைய தினம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2 குடைவன் 7ஆம் இடத்துல இருப்பதால் யோகம். மிதுன ராசிக்கு இப்பொழுது ஒரு சிறப்பான நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் மற்றும் 5 குடைய சுக்கிரன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்திருக்கு. புதன் சுக்கிரன் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கு 5ஆம் இடத்துல. ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பதால் மிதுன ராசிக்கு நன்மை. குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவர்களிடமிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தால் அவர்களின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். நல்ல மதிப்பெண் வாங்குவார்கள் காலாண்டு தேர்வில். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சந்தோஷமான நல்ல நாளாக விளங்குறது. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு. வியாபாரிகளுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். அயல்நாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே வருமானம் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய பொருட்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நீங்கள் பெரிய வருமானத்தை பார்க்க முடியும். குறிப்பாக கிழக்காசிய நாடுகளுக்கு, மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளுக்கு இப்பொழுது நீங்கள் ஏற்றுமதி செய்வீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய வர்த்தகம் பெரிதாக நடைபெறும். இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 6ஆம் இடமான தனுசு ராசியிலே சந்திரன் இருக்கிறது என்பது ஒரு யோகம். 6 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறது என்பது மற்றொரு முக்கியமான செய்தி. வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. தனஸ்தானாதிபதியாகிய 2 குரு பார்த்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் சுகமான வாழ்க்கை வாழ்வீர்கள். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். உற்றார் உறவினர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து வாழக்கூடிய நல்ல நேரமாக இது விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 3ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது ஒரு யோகம். சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை இன்னும் சற்று பெரிதாக விரிவாக்கம் செய்யலாம் என்பதற்காக யோசித்து சில திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக செயல் வடிவம் பெறும். ஒரு நாள் அல்லது மறுநாள் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தத்தான் போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. பெரிய வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி இல்லை, பெரிய வளர்ச்சி தொழிலில் ஏற்படும். தொழிலை இன்னும் சற்று அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். வேடிக்கைகளும் கேளிக்கைகளும் மனிதனுக்கு தேவைதான். ஆனால் பொருளாதாரத்தை இழக்கும் விதத்திலே தொழிலை கோட்டை விடக்கூடாது. தொழிலில் எப்பொழுதும் ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணை விட ஆனந்த கோணேன்னா அந்த மாதிரி நமக்கு எது தொழிலோ அதை உடையக்கூடாது. அது கட்டியமாக பிடிச்சிட்டு இருக்கணும். அப்புறம் வெளியே போகிறது, வாசலில் போகிறது, சொந்தக்காரங்களை பார்க்கறது, நண்பர்களை பார்க்கறது, என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கட்டும். எல்லாம் வாழ்க்கையில் தேவைதான். எப்போதும் அப்படியே சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு 24 மணி நேரமும் பிஸ்னஸை பற்றி யோசிக்க சொல்ல. வேடிக்கைகள் கேளிக்கைகள் தேவைதான். ஆனால் தொழிலிலே கோட்டை விடக்கூடாது. உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது இட் ஷுட் நாட் பி அட் தி காஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷன். அதனால் அதை பத்திரமா பார்த்துக்கணும். எனவே இன்றைய நாள் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் வெகு சிறப்பாக சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம். பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். தனலாபம் அதிகரிக்கும். தனஸ்தானத்திலே தனஸ்தானாதிபதியோடு ராசி அதிபதி இணைந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மை. வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். துலா ராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும்.